அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழேசா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்பதான் எங்களுடைய வீடியோ பாக்குறீங்கன்னா லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்துங்க. தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நம்ம சேனலை இன்னைக்கு தான் முதல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல டாட் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இல்லங்க நீங்க ரெகுலரா போடுற எல்லா வீடியோவும் நாங்க தினந்தோறும் பாக்குறோம் என சொல்லுறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய் போடுங்க. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போய் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் ஆதரவாக இருந்து ரெகுலரா நாங்க சிறப்பாக வீடியோ போட உத்வேகமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். TH பிரசாந்தின் சமீபத்திய அறிமுகத்துடன் இந்தியா தனது வான்வெளி தாக்குதல் திறன்களை மேம்படுத்துவதில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி படியை எடுத்திருக்கிறது. அதனால் இந்த உள்நாட்டு அதிசயம் துருக்கிய T-129 ATAK போன்ற பிளாட்ஃபார்முடன் ஒப்பிடும் போது பிரசாந்தின் வரையறுக்கும் அம்சம் அதன் செயல்பாடு ஒப்பிட முடியாத உச்சவரம்பு ஆகும். இந்தியாவின் மலைப்பாங்கான எல்லைகளுக்கு என சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இது 21,300 ஃபீட் உயரத்தில் திறம்பட செயல்படும் திறன் கொண்டது. 15,000 ஃபீட் சர்வீஸ் உச்சவரம்பை கொண்ட துருக்கிய T-129 ATAK-யின் திறன்களை இது மிஞ்சும். பாகிஸ்தான் மற்றும் சீனாவுக்கு எதிராக இந்தியாவின் பாதுகாப்புக்கு இதன் பயன் மிகவும் முக்கியமானது. அங்கு ஹை ஆல்டிடியூட்டில் மோதல்கள் தொடர்வது கவலையை அளிக்கின்றன. 2 ஹெலிகாப்டர்களுடன் மாடர்ன் வார்ஃபேருக்கு ஏற்றவாறு பீரங்கிகள், ராக்கெட்டுகள் மற்றும் ஏர் டு கிரவுண்ட் மிசைல்களை சுமந்து செல்லும். ஆனால் பிரசாந்தின் ஆயுதங்கள் பற்றிய குறிப்பிட்ட விவரங்கள் இன்னும் மறைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது. இருந்தாலும் இது சம்பந்தமா T-129 ATAK-க்கு இணையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்பீட் அண்ட் ரேஞ்சை பொறுத்தவரை 2 பிளாட்ஃபார்ம்களும் ஒப்பிடக்கூடிய செயல்பாட்டு திறன்களை வழங்குகின்றன. பொதுவில் கிடைக்கும் தகவலின் அடிப்படையில் துருக்கிய T-129 ATAK-க்கு ஒரு சிறிய விளிம்பில் செல்லும். T-129 ATAK ஆனது ஒரு நிரூபிக்கப்பட்ட சாதனை பதிவு மற்றும் திறமையான திறனை கொண்டிருந்தாலும் பிரசாந்த் சூழலில் ஒரு தனித்துவமான மூலோபாய நன்மையை வழங்குகிறது. பிரசாந்தின் செயல்பாடு உச்சவரம்பு இமயமலையில் ஒரு குறிப்பிடத்தக்க தந்திரோபாய நன்மைகளை வழங்குகிறது. இது போர்க்களத்தில் ஆதிக்கம் செலுத்தும் மற்றும் தடைப்படைகளுக்கு மிகவும் முக்கியமான ஆதரவையும் வழங்கும். 2 ஹெலிகாப்டர்களும் அந்தந்த விமானப்படையில் ஒப்பீட்டளவில் புதிய சேர்க்கைகள் இந்திய பிரசாந்துடன் அதிக அனுபவத்தை பெற்று அதன் வளர்ச்சியை தொடர்வதால் துருக்கிய T-129 ATK உடன் ஏதேனும் ஃபியூச்சரில் சாத்தியமான செயல்பாட்டு இடைவெளிகளை இது மூட முடியுமா என்பதை பார்ப்பது சுவாரஸ்யமாக இருக்கும். அட்டாக் ஹெலிகாப்டர் டெக்னாலஜியின் எதிர்காலம் தொடர்ந்து உருவாகி வருகிறது. மேலும் ஏவியோனிக்ஸ் மற்றும் வெப்பன்ஸ்கள் ஒருங்கிணைப்பு போன்ற பகுதிகளில் மேலும் முன்னேற்றங்கள் அவற்றின் செயல்திறனை வடிவமைப்பதில் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருக்கக்கூடும். Dear friends, இந்தியா ஐஸ்டைக்கர் ICV ஜாவலின் ATGM-களுடன் ஆன்டி டேங்க் கேப்பபிலிட்டிகளை அதிகரிப்பதற்காக இந்தியன் மிலிட்டரி ஸ்ட்ரைக்கர் ஆர்ம்டு ஃபைட்டர் வெஹிக்கிள்களின் செவரல் வேரியண்ட்களை மதிப்பீடு செய்து வருகிறது. குறிப்பாக M1256A1-இல் ஜாவலின் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. 2023 ஆண்டு மே மாதத்தில் அபெர்டீன் ப்ரோவிங் கிரவுண்டில் நடந்த டெமான்ஸ்ட்ரேஷனில் தனது கேப்பபிலிட்டியை வெளிப்படுத்தியிருக்கிறது. M1256A1 என்பது ஸ்டாண்டர்ட் M1126 ஸ்ட்ரைக்கர் இன்ஃபென்ட்ரி கேரியர் வெஹிக்கிள் ICV-க்கு அப்கிரேட் பண்ணப்பட்டதாகும். இந்த மேம்பட்ட பிளாஸ்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் ஷூட் ஆப் அட்வான்ஸ்ட் வெப்பனரிகளுக்காக மேம்படுத்தப்பட்ட WV-HUL A1 TVH-A1 வடிவமைக்கப்பட்டிருக்கும் கோ ப்ரொடக்ஷன் ப்ரொபோசல் ஸ்ட்ரைக்கர் ICV அண்ட் ஜாவலின் ATGM-கள் இரண்டையும் உள்ளடக்கிய பவர்ஃபுல் மிலிட்டரி அசட்ஸ்களை கையகப்படுத்துவதால் இந்தியாவின் உள்நாட்டு உற்பத்தியை வழங்கக்கூடிய சாத்தியம் இருக்கு. ஜாவலின் என்பது மனிதனாலே எடுத்து செல்லக்கூடிய மேன் போர்ட்டபிள் ஃபயர் அண்ட் ஃபர்கட் மிசைல் சிஸ்டம் ஆகும். இது ஹெவிலி ஆர்ம்டு வெஹிக்கிள்களுக்கு எதிராக அதன் செயல்திறனை அதிகப்படுத்துகிறது. ஸ்ட்ரைக்கர் ICV ஜாவலின்களை ஒருங்கிணைப்பது போர்க்களத்தில் இந்திய துருப்புகளுக்கு நன்மைகளை வழங்கும். ஸ்ட்ரைக்கரின் ஒப்பீட்டளவில் பாதுகாப்பிற்குள் இருப்பதே எதிரி கவச வாகனங்களின் மீது ஜாவலின் தொலைநிலை ஏவுதல் திறன் மூலமாக தாக்குதல் நடத்த முடியும். கோ ப்ரொடக்ஷன் ப்ரொபோசல் இந்தியாவிற்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான சாத்தியமான மூலோபாய கூட்டாண்மையை குறிக்கிறது. இந்த ஒத்துழைப்பு இரு நாடுகளுக்கும் இடையில் பயணிக்கும் அட்வான்ஸ்டு மிலிட்டரி டெக்னாலஜி அண்ட் டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டிகளை இந்தியா பெறும். அதே நேரத்தில் அமெரிக்கா ஒரு முக்கிய ரீஜனல் பார்ட்னருடன் தனது பாதுகாப்பு உறவுகளை வலுப்படுத்தும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செய்திகளோட நாளைக்கு சந்திப்போம். இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஜெய்ஹிந்த். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செய்திகளோட நாளைக்கு சந்திப்போம். இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஜெய்ஹிந்த்.